மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இந்த எக்ஸிட் போல பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே ஒரு விஜயன் சொன்ன மாதிரி கடுப்பில் உள்ள கணிப்பு தான் நிறையா போட்டிருக்காங்க. ஒரு 7-8 சேனல் வந்து பெரும்பான்மை வந்து திமுக தான் ஜெயிக்கின்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை, தவறு, அது கடுப்பு திணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே பேவராக நடந்தால் தான் இங்கே ஜனநாயகம் இருக்குது, சேனல்ஸ் எல்லாம் சமத்துவமாக இருக்குன்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம்னு வந்துட்டோம். ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் மிஷின் எங்கள் மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இந்த மிஷினை பாதுகாக்கணும்ல, அந்த வேலையை பூரா நாங்கள் பார்க்க வேண்டும். நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு கொங்கு பெல்ட்டில் குறைவான செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த பகுதியை இருக்கிறவங்க, நீங்கள் எப்படி? இல்லை, கொங்கு பெல்ட்டில் குறைவாக இருக்குது நிறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மக்களுடைய மாற்றம் தேவைப்படுது. ஆனால் கொங்கு பெல்ட்டில் சர்வசாதாரணமாக அண்டா, பித்தாளை கொலுசு, அந்த கொலுசை போய் உரசுறாங்க, இரும்பு, அதெல்லாம் நீங்கள் மீடியாவிலே பார்த்துருப்பீங்க. அது போக வீட்டுக்கு 2500 ரூபாய் 8000 ரூபா டோக்கன் ஒரு பகுதியில். கிராம பகுதியில் வந்தீங்கன்னா 1000 ரூபா 8000 ரூபா டோக்கன். உங்கள் குடும்பம் டிஎம்கே குடும்பன்ற மாதிரி நீங்கள் டோக்கன் உங்களுக்கு அப்படியே வாய்ப்பு டோக்கன் இருக்கு என்ற. இது வரைக்கும் மற்ற கட்சிகளோட சின்னத்தை தான் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் இவங்க இந்த பிரித்து வச்சிருக்காங்களே, தாழ்த்தப்பட்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களோட செவத்தில் பார்த்துருக்கோம். என்னோட சின்னம் கூட இப்போ நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சின்னம் கூட பார்த்ததில்ல, மாற்று கட்சி வேற கட்சிகளோட சின்னம் பார்த்ததில்ல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து வீட்டிலையுமே 100க்கு 60% வீட்டில் விசில் சின்னம் வந்து அங்கங்கே படமாக வீட்டு வாசலில் வரைஞ்சி வச்சிருக்காங்க. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்கா ஆதரவாளர் அந்தோணி மரியராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். இப்போது நிறைய ரிசல்ட் வந்திருக்கு, கருத்து கணிப்பு, அதே சமயம் இப்போ எக்ஸிட் போல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இந்த எக்ஸிட் போலை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே ஒரு விஜயன் சொன்ன மாதிரி கடுப்பில் உள்ள கணிப்பு தான் நிறையா போட்டிருக்காங்க. நேற்று எக்ஸிட் போலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேனல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே பயங்கரமாக 18, 20 அந்த மாதிரி தான் தாவேக்கா காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேனல் வரும்பொழுது அவங்க கரெக்டான ஒரு ரீசன் காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஆதரவாக வர்ற சேனல்ஸ் சூப்பர்ன்றீங்க? இல்லை, நான் இப்போ அப்படி சொல்லலை. நான் சொல்லி முடிக்கிறக்குள்ள நீங்கள் குறுக்க வந்துட்டீங்க. சரி, ஒரு சேனல்னு சொன்னேன், இன்னார் சேனல் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல, ஒரு சேனல் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரியும்ல, ஏன்னா அவங்க கருத்து கணிப்பு எடுக்கிறதோட நாங்கள் களத்தில் நின்றுருக்கோம். அப்போ 234 தொகுதியிலையும் எங்களுடைய நண்பர்கள் நிற்கையில் எப்படி பார்க்கங்க அப்படிங்கல என்ன தேது சும்மா பெருமைக்கு பேசுகிறது. நாளைக்கு வந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் டப்புன்னு வந்து என்னப்பா நீலாம் பெருமையாக பேசின, கடைசியில் எதுவும் இல்லைங்கிற மாதிரி. அப்போ நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம். அதனால் இந்த கருத்து கணிப்பு, இந்த கணிப்பெல்லாம் விட்டுட்டு எல்லா கட்சியிலையும் வந்து கருத்து கணிப்பு கண்டிப்பாக ஃபீல்டில் போய் வேலை செஞ்சுருப்பாங்க, எல்லா தொகுதியிலும் வேலை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் சொல்கிற அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போது எப்படி ஒரு எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இல்லை கருத்து கணிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு பாசிட்டிவாக வர்றத சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு 7-8 சேனல் வந்து பெரும்பான்மை வந்து திமுக தான் ஜெயிக்கின்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை, தவறு, அது கடுப்பு திணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே பேவராக நடந்தால் தான் இங்கே ஜனநாயகம் இருக்குது, சேனல்ஸ் எல்லாம் சமத்துவமாக இருக்குன்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா? இப்போ பீகாரில் எக்ஸிட் போலுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வந்துச்சு. எக்ஸிட் போர்டில் என்ன சொன்னாங்க, யார் வின் பண்ணுவாங்க, பிஜேபின்னு சொன்னாங்களா, யார் சொன்னாங்க? காங்கிரஸ் முன்னிலையில் இருக்க, அவங்க தான் வரப்போகிறாங்க. நடந்துச்சா? நடக்கலை. அதனால் இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். இன்னும் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இன்னும் நாளை வந்துருச்சு, இனிமேல் ஒர்க் பண்ணுற என்ன தேவை இருக்குது? இனிமேல் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இவ்வளவு நாளும் மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம், எங்களுக்கு ஓட்டு போட்டாக்க நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய வேட்பாளர் யாருன்னு சொன்னோம். ஆனால் இப்போ மிஷினை பாதுகாக்கணும்ல. இப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம்னு வந்துட்டோம். ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் மிஷின் எங்கள் மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இந்த மிஷினை பாதுகாக்கணும்ல, அந்த வேலையை பூரா நாங்கள் பார்க்க வேண்டியது. மிஷினை பாதுகாப்பு தேவை என்ன இருக்குது? போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, ஒரு பக்கம் மிலிட்ரி பாதுகாப்புலாம் இருக்குது. அதே மீறி நீங்கள் என்ன பாதுகாக்கிறீங்க? ஓட்டு பதியும் பொழுது போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு, ஸ்பெஷல் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே துணை இராணுவம், இவர்கள் பாதுகாப்பு இருந்துச்சு. எத்தனை இடத்துல மிஷின் உடைக்கப்பட்டுச்சு. ஒரு வேட்பாளர் 200 சில்லறை என்னமோ ஓட்டு போட்டிருந்தாங்க, அந்த மிஷினே தூக்கி போட்டு உடைச்சாரு. அதுக்கு பதிலாக இன்னொரு மிஷின் வச்சாங்க. லாஸ்ட்டாக கவுண்டிங் அப்போ எடுத்துக்கிறோம்னாங்க. உள்ளே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, நடக்காதுன்னு சொல்கிறீங்களா, நடக்கும். இது வரைக்கும் நடந்திருக்கு, நடக்காமலாம் கிடையாது. இதே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் பொழுது தான் சட்டக்கல்லூரியில், இதே சென்னையில் நம்ம பார்த்தோம்ல, வெளியில் அத்தனை பேர் இருந்தாங்க, உள்ளே எவ்வளோ வெட்டுக்குத்து நடந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்கும் பொழுது அதிமுக பிரிவில் ஒரு பசுக்குள்ளே எத்தனை பேர் வச்சு எரிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். சில பேர் அவர்களுக்கு சாதகமாக இருக்காங்கல்ல,
அதையும் நம்ம பார்த்து, ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, எந்த நேரமும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம கரெக்டான அந்த பயணத்தில் இருக்கணும். வீடை கட்டிட்டேன், வீட்டுக்குள்ளே எல்லா பொருளுமே வச்சுருக்கேன், ஆனால் வெளியில் ஒரு பூட்டு போட்டு தானே ஆகணும். நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டீங்க, தேக்கு மரத்தில் கதவு போட்டிருக்கீங்க, அவங்க பொருள் பத்திரமா இருக்குமான்னு கேட்குறதோட, நான் என்னோட நம்பிக்கை அந்த வெறும் 50 ரூபா பூட்டில் இருக்குது. ஏன்னா எவனும் போகாமல் நான் பூட்டி வைக்கணும். அந்த ஒரு பூட்டாக தான் இன்றைக்கி நாங்கள் உட்காந்து மிஷினை பாதுகாக்கிற வேலையில் இருக்கோம். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கல, நீங்கள் தமிழ்நாடு முழுசும் ஓரளவுக்கு பயணம் பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து பல்லடம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க. பல்லடத்தில் அதே சமயம் கொங்கு பெல்ட்டில் எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு கொங்கு பெல்ட்டில் குறைவான செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த பகுதியை இருக்கிறவங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கொங்கு பெல்ட்டில் குறைவாக இருக்குது நிறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மக்களுடைய மாற்றம் தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய குடும்பத்தில் என் மனைவியோட பக்கம்லாம் பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்தவங்க தான். அவங்களே இன்றைக்கி வாக்களிக்கும் பொழுது மாற்றி தான் வாக்களிக்கிறாங்க. ஆனால் வாக்களித்ததை நீங்கள் எக்ஸிட் போல்னு சொல்கிறீங்களா, இந்த மறுபடியும் ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களை விசாரிக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய பழைய கட்சிக்கு போட்டோம்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் அந்த பதட்டமான சூழ்நிலைமையில் இங்கே மக்கள் இருக்காங்கன்னா இருக்காங்க. இல்லை, ஒரு செய்தி ஊடகங்கிறது ஒரு உண்மைக்கு நெருக்கமாச்சு அட்லீஸ்ட் கொடுப்பாங்கல்ல. ஒரு சேனல்ஸ் அப்படி இருக்கலாம், 2 சேனல்ஸ் அப்படி இருக்கலாம், எல்லா சேனல்ஸ் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட மோடி வந்து 400 வந்து ஜெயிப்பான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இல்லாமல் கூட போயிருக்கு. அதே இந்தியா டுடே நீங்கள் அந்த ஆக்சிஸ் அந்த இது இருக்குல்ல, இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு பல ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பல இதில் ஒரு உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த 4-5 சேனல்ஸ் வந்து சொல்லுது எங்களால் ஏற்றுக்க முடியுன்றது எப்படி ஏற்றுக்க முடியுது? அவங்க ட்ராக் ரெக்கார்டில் தான் நான் பார்க்கணும். அதாவது நீங்கள் கேட்குற எப்படி இருக்குன்னா, சேனல் இப்போ அதிகமான, அதாவது இந்த ஓட்டு போடையில் எப்படி அதிக ஓட்டு வந்திருக்கு அவங்க வின்னிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னாக்கா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டிபேட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாதாரண யூடியூப் சேனலில் பேசும் பொழுது அவர் சொல்கிறாரு, விஜயுடைய ரசிகர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், 4ஆம் தேதி உங்களுடைய மனசை தேத்திக்கிங்கன்னு. அப்போ எனக்கு ஒரு உறுத்தல் வருது, என்னடா சம்மந்தம் இல்லாமல் இத்தனை நாளும் என்ன சொன்னீங்க, தற்கொலை நீங்கள் மரத்தில் ஏறணும் நீங்கள் எல்லாமே சொன்னீங்க. 2 வருஷத்தில் மாறி மாறி இன்றைக்கி ஓட்டு போட வரும்பொழுது அந்த மரத்தில் ஏறுற பக்கம், ஏன்னா இதெல்லாம் 50 வருஷமாக கற்றுக்கிட்டு வந்தது, அதுலேருந்து தாவேக்கா வந்து திருத்தி கொண்டாந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து உசுப்பேத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கையில் என்ன ஆகுதுன்னா, செய்தி சேனலில் பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு பார்த்து எச்சரிக்கையாக இருங்க, தாவேக்கானா அந்த குழந்தைய பத்திரமா பாருங்க அப்படிங்கிறது. இப்போ இது வந்து திணிப்பு தான். மக்கள் மனசில் கொண்டு போய் இன்றைக்கி வந்து நாங்கள் தான் 120 இடம் ஜெயிக்க போகிறோம் அல்லது 150 இடத்துல ஜெயிக்க போகிறோம்னு இன்றைக்கி ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ இருந்தவங்களோ இவங்க இன்றைக்கி கொண்டாந்து சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு கலவரம் நடந்து மிஷின்லாம் உடைக்கப்பட்டால் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு. ஏகப்பட்ட இடத்துல சின்ன சின்ன பூத்தில் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. இது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. இல்லை, புதுசாக ஒருத்தர் வந்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல், அவர் 50 வருஷமாக கிட்டத்தட்ட 30 வருஷமாக மக்கள் சேவையில் இருந்தாலும் அரசியலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. பூத்து உடைக்கப்படும்ன்றீங்க. ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு இவர் நம்ம சிடிஆர்ன்னு வந்து நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் பாதுகாப்பு அதிகமாக கேட்டிருக்கோம். நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் தெரியல எச்சரிக்கை சொல்கிறோம். இது செய்வாங்க அப்படின்னு உறுதியாங்கிறத விட எச்சரிக்கையாக இருந்துக்குமோ, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எச்சரிக்கைப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா நாங்கள் அந்த பூத்துக்குள்ளே நிற்கிறோம், எங்களுக்கான பாதுகாப்பு வேணும். ஏன்னா குறிப்பிட்ட இது வந்து எம்பி எலெக்ஷன் அப்படின்னாக்கா துணை இராணுவம் உள்ளே வருவாங்க. இப்போ துணை இராணுவம் அந்த 3 அடுக்கு பாதுகாப்பு கையில் அங்கே தான் இருப்பாங்க. குறிப்பிட்ட காவல்துறையினர் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு வேட்பாளருக்கு 16 டேபிள் இருக்கும், 14 பேர் தான் நிறுத்துவேன். ஆனால் இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் நீங்கள் எடுத்துங்க, ஏன்னா என்னோடய பகுதியை பேசினேன்னா சரியாக இருக்கும். இது கோயம்புத்தூர் கிழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனை பேர் சுயேட்சையாக கொண்டாந்து அவங்க ஆளுகளை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நிறையா ஊடகத்துலையும் பேசுனாங்க. கிட்டத்தட்ட 17 பேர்கிட்ட போட்டிருக்காங்கன்னு. அப்போ ஒரு ஆளுக்கு 14 பேர் அப்படின்னாக்க அவரை சார்ந்தவர் 17 டேபிள், மொத்தம் 14 டேபிள், 17 பெருக்குனீங்கன்னா எத்தனை பேர் வரும்? அப்போ அவங்களுடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ நாங்கள் இருக்கிற 14 பேர் தான். அப்போ அவங்கள எதுக்க முடியுமா அப்படின்னா, இங்கே ஒரு கலவரம் வருதுன்னா உள்ளே இருக்கிற வெளியில் இருக்க காவல்துறையினர் உள்ளே வந்தாலுமே வெளியில் கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களும் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அப்போ அசம்பாவிதம் பண்ணணும்னு எண்ணக்கூடிய சில சுயநலவாதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும்ல. இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருந்துச்சு? கொங்கு மண்டலத்தில் விஜய் சாரும் ஒரு டைம் வந்தார், அதே சமயம் அங்கே எலெக்ஷன் பூத்தில் என்னென்ன காம்ப்ளிகேட்டெலாம் இருந்துச்சு? இல்லை, இது வரைக்கும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் சரியாக தான். இல்லை, அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், அது இல்லாமல் அதை கேட்குறேன். அது இல்லாமல் தேர்தல் இல்லைங்க. இப்போ நாங்கள் புதுசாக ஒரு தாவேக்கான்னு ஒன்று வந்திருக்கு, தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமாக நம்மளுக்கான வாக்கு கிடைக்கும்பா, நம்மளுக்கான வாக்கு கிடைச்சா போதும், யாரையும் வற்புறுத்தி பணம் கொடுத்து கொண்டாடக்கூடாதுன்னு. ஆனால் கொங்கு பெல்ட்டில் சர்வசாதாரணமாக அண்டா
பித்தாளை கொலுசு, அந்த கொலுசை போய் உரசுறாங்க, இரும்பது. அதெல்லாம் நீங்கள் மீடியாவிலே பார்த்துருப்பீங்க. அதுபோக வீட்டுக்கு 2500 ரூபாய் 8000 ரூபா டோக்கனு ஒரு பகுதியில். கிராம பகுதியில் வந்தீங்கன்னா 1000 ரூபா 8000 ரூபா டோக்கனு. உங்கள் குடும்பம் டிஎம்கே குடும்பம்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லி டோக்கன் உங்களுக்கு அப்படியே வாய்ப்பு டோக்கன் இருக்கு என்கிட்ட. நீங்கள் அனுமதிக்கலையா? அனுமதிச்சிங்களா? இல்லை, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னோட வீட்டில் வந்து தவறுன்னு சொல்லி உங்கள் வீட்டில் தட்டியதுங்க? இல்லை, எல்லாமே சொல்லியாச்சு. அவங்க சொல்லும் பொழுது என்ன தெரியுமா, இன்னைக்கு மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எப்போ முடிய போகுது, அவங்க முடிஞ்சு போகிறாங்க. இது வரைக்கும் என்கிட்ட சுருக்குனது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வீட்டு வரி 460 ரூபா தான் கட்டிக்கிருந்தேன். எனக்கு 1200 ரூபா கட்டினேன் வீட்டு வரி. இப்போ கட்டிக்கிருக்கேன் 5 வருஷமாக. தண்ணி பில்லு எல்லாம், கரண்ட் பில்லாம் கட்டியிருக்கேன். 100 யூனிட் ஃப்ரீன்னாங்க, என் வீட்டுக்கு கரண்டே வராது. இப்போ 550 ரூபா மாதமாக 2 மாதத்துக்கு ஒரு திருப்பி 550 ரூபா கட்டிக்கிறேன். என்னோட காசு வேணாம்னு சொன்னால் அவன் கோவப்படுவான். இப்போ என் வீட்டுக்காரம்மா இருக்காங்கல்ல, நான் வேணாம்னு சொல்லி அவங்க வேணாம்ட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வேணாம்னு சொல்லையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அப்போ நீ அங்கே போட போறியா அப்படின்னு எல்லாம் உள்ளூருக்காரங்க. ஏன்னா இப்போ காசு வந்து கொடுக்குறது வேட்பாளர் கொண்டாந்து கொடுக்க மாட்டார். அந்த உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர், அந்த வார்டு கவுன்சிலர், இவங்களோட கண்ட்ரோல் தானே. நாளைக்கு அவர்களோட தான் இருக்கணும். நான் யார் ஓட்டு போட்டேன்னா அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒற்றுமையாக போவோம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா பக்கம். மக்கள்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கொடுத்துருக்காங்க. வேறு தவிர்க்க முடியாத சூழ்நிலைமையில் வாங்கியிருக்காங்க. அதை வாங்கிட்டு அவங்க வாக்க நியாயமாக இன்றைக்கி ஜனநாயக முறைப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவைக்காக்கு எந்த மாதிரி நெருக்கடிலாம் அப்படி கொடுத்தாங்களா? இல்லை, இந்த பர்மிஷன் இது பிரச்சாரத்தில் வந்து அனுமதிக்காமல் திமுக வர்றது இல்லை அதிமுக வர்றது இல்லை. எங்கள் பகுதியில் அந்த பிரச்சனை கிடையாது. இன்னொன்று என்ன, தெற்கு தொகுதியில் கூட ஒரு நைட்டு வண்டி நின்றுக்கு இருக்கையில் பாலமுருகன் வேட்பாளர், அவருடைய வண்டி நிற்கையில் அவரோட அந்த ஃப்ளெக்ஸை கிழிச்சு விட்டு போனாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் அடிக்கணும்னா 2500 ரூபா 3000 ரூபா வேணும். தவேகாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் பகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர்கள் நடுத்தரத்தில் உள்ளவங்க தான். அவங்க கூட சார்ந்தவங்க சப்போர்ட் பண்ணி தான் நிற்கிறாங்க. அந்த ஃப்ளெக்ஸை கிழிச்சு விட்டு போனாங்க தெற்கு தொகுதியில். அது யார் செஞ்சாங்கிறது கடைசி வரைக்கும் தெரில, வழக்கம் போடப்பட்டுச்சு. பல்லட சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இவங்க போகிற அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட டைம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி எந்த பிரச்சனைகளும் இது வரைக்கும் கிடையாது. ஆனால் பர்மிஷன் மட்டும் ஒவ்வொரு நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கல. அது என்ன காரணம்னு நம்மளுக்கு சொல்ல தெரில. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பர்மிஷன் போட்டாலுமே சரியான முறையில் கிடைக்கல. திருப்பூர் போன்ற பகுதிகளில் எப்படி இருந்துச்சு? கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை, வரவேற்பு அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க நம்ம கொங்கு மண்டலத்தில்? என்னவா சொல்கிறாங்க? எடப்பாடியை பற்றி என்ன சொல்கிறாங்க? திமுக பற்றி என்ன சொல்கிறாங்க? விஜய் பற்றி என்ன சொல்கிறாங்க? இல்லை, எடப்பாடி அவர்கள் ஒரு சமூக ஓட்டு அந்த பக்கம் இருந்தாலுமே, கேஸ்ட் பேஸ் ஓட்டு இருக்குது, அவங்களுடைய ஓட்டு இருந்தாலுமே இப்போ ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளே என்னன்னாக்க, நம்ம இப்படியே இருக்க, நம்ம பிள்ளைகளுடைய இந்த தோட்டம் துறவுன்னு இது வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. இப்போ பிள்ளைகள் படித்து அடுத்து மேல்கட்டமாக போகணும்ல, அதற்கான வழிவகை என்ன இருக்குது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தொழில் நிறுவனம், சிறு குறு தொழில் தான் இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் அதிகம். பனியன் பிசுறு வெட்டுறது, இந்த இதெல்லாம். இன்றைக்கி கரண்ட் பில்லு ஏற்றுனது, இதுக்கு முன்னாடி அவங்களும் கரெக்டான அந்த முறைப்படுத்தலை. சிறு குறு தொழிலில் ஒரு மிஷின் வச்சு ஒரு பவர் டேபிள் வச்சு அடிக்கிறாங்கன்னா அவனுக்கு வர்ற வருமானம் மாதம் ஒரு 20,000 வரும்னீங்களே. அந்த 20,000த்தில் கரண்ட் பில்லுக்கு 5,000 ரூபா போச்சுன்னா, ஃபஸ்ட்டு 500 ரூபா போயில ஒன்றும் தெரியாது, 1000 ரூபா போயில ஒன்று. இன்றைக்கி நிலைமைக்கு 5,000 ரூபா போகுது. இன்றைக்கி வேட்பாளர் நிறுத்தினாலுமே அவங்க அந்த சமூகம் பார்த்து தானே நிறுத்துறாங்க. இப்போ எடப்பாடி அவர்களுடைய சமூகத்தை பார்க்குறதோட அங்கே வேட்பாளர் எந்த சமூகம் பார்த்து தான் நிறுத்துறாங்க. இப்போ தாவேக்கால அப்படி கிடையாது. இல்லை, தாவேக்கால ஆமாம் ஜென்ரலாக தானே இப்போ ஜென்ரலாக தான். அவங்க யார் அங்கே இப்போ பாலமுருகன் கேட்டிருக்காருன்னா அவர் என்ன சமூகம்னு கூட மக்கள் அதெல்லாம் யோசிக்கலை, இவங்களும் தெரிஞ்சுக்கலை. இன்றைக்கி அவங்க மற்றபடி அவங்க வரையில் அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ பல்லட சட்டமன்ற தொகுதி ராம்குமார் நிறுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் மக்களும் என்ன சமூகம்னு பார்க்கல, அவரும் என்ன சமூகம்னு சொல்லல. தாவேக்கா அவ்வளோதான். நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், இங்கே இருக்கிற அதான் பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறத அந்த வேட்பாளரும் எடுத்திருக்காங்க. அந்த நிர்வாகிகள், அந்த பல்லட நகரத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளும், ஏன்னா அதானே தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு லிங்காக தான். இன்றைக்கி திமுக சொல்லுதில்ல, திமுக 2 ஒன்றுங்கிற மாதிரி தாவேக்காவும் தாயிக்காவும் ஒன்றுன்னு சொல்கிற காரணமே இதுதான். இங்கே ஜாதி மதம் இனம் இது வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சமமாக பழகிறது. எங்கேயுமே கேஸ்ட் பார்த்து போடல, அது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அந்த தொகுதியில் அந்த கேஸ்ட்டு சார்ந்தவர் இருக்காங்கிறக்கா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகே, அருந்ததியர் வாக்குன்றது ரொம்ப தீர்மானிக்கப்படுறதா ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி கொங்கு மண்டலத்தில் சொல்கிறாங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது? திமுக மீதும் அதிமுக அதிருப்தியில் இருக்காங்களா, இல்லை இதே மீண்டும் வரணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயா இதே சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இதே சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டு எப்படி ஒடுக்கப்பட்டு அந்த ஓட்டு வீட்டிலேருந்து ஓட்டு போடுற அந்த எலெக்ஷன் டயத்தில் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற நிலமையில் இருந்தாங்களோ அதே நிலமையில் எங்கள் அப்பா வந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நானும் அதே நிலமையில் வந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு தீர்வு ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஒரு மனுஷன் வர்றான்ப்பா அப்படிங்கையில்
என் பிள்ளைகளுக்காக அது தவிர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றும் சமூகத்தில் வீட்டுக்கு வெளியில் அந்த வீட்டை சார்ந்தவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க செருப்பை போட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இன்னும் பல பேர் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் செருப்பை விட்டு அவங்கள பழக்கி அவங்களுக்கே அந்த மைண்டில் கொண்டாண்டாங்க. அப்போ அந்த தீர்வு வேணுங்கையில் இந்த மாதிரி ஒரு நபர் வர்றாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன கேட்டுங்க, இதுவரைக்கும் மற்ற கட்சிகளோட சின்னத்தை தான் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் இவங்க இந்த பிரித்து வச்சுருக்காங்கள தாழ்த்தப்பட்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கள, அவங்களோட சிவத்தில் பார்த்துருக்கோம். என்னோட சின்னம் கூட இப்போ நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சின்னம் கூட பார்த்ததில்ல, மாற்று கட்சி வேறு கட்சிகளோட சின்னம் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து வீட்டிலையுமே 160% வீட்டில் விசில் சின்னம் வந்து அங்கங்கே படமாக வீட்டு வாசலில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுடைய தீர்வு இங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் தமிழ்நாட்டிலே வந்து சவுத்தை காட்டிலையும் கொங்கு மண்டலத்தில் சாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகம். ஆனால் வெளியே பேசிக்கிறது இல்லை. ஏன்னா அருந்ததிகளை வந்து கொங்குல இருக்கிற சாதிகள் ரொம்ப ஒடுக்கப்படுறதாகவும் சில புள்ளிவரெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறதுல இது மாற்று இல்லை, தாவேக்கா மாற்று, இவர் வந்து நமக்கான பிரச்சனை தீர்ப்பாரு அப்படின்ற மாதிரி நம்புறாங்களா? நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை பார்த்தோன்னே தான் அவர் வந்தோன்னே அவங்க நம்புகிறாங்க. காரணம் அவர் சினிமாவில் இருந்து வந்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான், சினிமா முழுசாக முடிச்சுட்டேன் அரசியலுக்கு வந்துட்டோம்னு சொன்னோன்னா தான் இந்த கூட்டம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவர் படத்தில் நடிக்கையில் நம்ம கோயம்புத்தூரில் எத்தனையோ திருப்பு பொள்ளாச்சிக்கெலாம் வந்திருப்பார் ஷூட்டிங்க்கெலாம். இவ்வளோ கூட்டம் அங்கே இல்லை. நடிகரை பார்க்கையில் அவருக்கு யாருமே இல்லை. ஆனால் தனக்கான மாற்று நம்ம அண்ணன் வந்துட்டார். ஏன்னா அவர் உள்ள வரையில் அண்ணங்கிற பாசத்தில் தானே வர்றாரு. அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கையில் சரி இவர் தான் நம்மளோட தீர்வு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. இல்லை இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அருந்ததியர் வீட்டுக்கு ஒரு வேட்பாளர் போகாமல் இருக்கிறது, தெருவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்லாம் கொங்கு மண்டலத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தாவேக்கா அப்படி ஏதாச்சும் முறையாக பாகுபாடின்றி போச்சா, இல்லை எல்லா கட்சிகள் மாதிரி தான் அப்படி இருந்தாங்க? எல்லா பக்கம் போனாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போய் நின்றாங்க. அவங்களோட சேர்ந்தவனா, உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அண்ணன் வந்து விஜயனை வந்து எல்லா வீட்லேயும் உள்ளே போக முடியுமானா முடியாத, அவருக்கு ரிஸ்க் அதிகம். ஆனால் இந்த வேட்பாளர்கள் பண்ணாங்க. இந்த வேட்பாளர் ஒவ்வொரு வீட்லேயும் போய் பேசினாங்க, நான் உங்களோட தீர்வு என்ன. இன்னொன்று மெயினாக வந்து இவங்க சொன்ன, அதாவது தமிழக அரசாக நாங்கள் வந்து அமர்ந்ததுக்கப்புறம் தாவேக்கா என்ன மக்களுக்கு செய்யுங்கிறத விட அந்த தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு வார்டுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத அந்த வேட்பாளர் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. என்ன குரலாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது திருப்பூர்னா ஒரு பனியன் கம்பெனியில் அந்த ஜிஎஸ்டி இஷ்யூவாக இருக்கட்டும், நம்ம பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அதே சமயம் அருந்ததிகளுக்கு நம்ம சாதிய ஒடுக்குமுறைகள் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் பாஜக ஒரு பக்கம் குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்காக அங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கையில் கொங்கு மண்டலத்தை ஒட்டுமொத்தோட பிரதிநிதித்துவம் என்ன மாதிரி குரலாக இருக்கும், எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணுன்றது முக்கியமாக எதை கோர்றாங்க? இல்லை, பாஜகவுக்கு நீங்கள் பெருசாக இருக்கான்னு கேட்டால் நம்ம அண்ணாமலை என்ன இருக்கையில் வேணா அந்த பல்லடம் இதில் கோயம்புத்தூரில் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு போட்டி போட்டார். அப்போ அவருக்கான ஒரு ஓட்டு பேங்க் இருந்துச்சு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவருக்கான ஓட் பேங்க் இருந்துச்சு. அது என்னென்னா, ஒரு படித்த அதிகாரியாக இருந்தவர் ஒரு கட்சியில் வந்திருக்காரு, ஏதோ ஒன்று செய்வார்னு. அவருக்கான அந்த எப்படி சொல்கிற மக்களுடைய அனைத்து வாக்குகளும் கிடைக்காதனால அவர் தோத்துட்டார். மறுபடி அவர் நிற்கிற தயாராக இல்லை. இன்றைக்கி எம்எல்ஏ எலெக்ஷனில் இதே பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் அவர் நின்றிருந்தா கூட, ஏன்னா அந்த பக்கம் அவருக்கு வாக்கு விழிஞ்சு மோடி அவர்களே பல்லடத்தில் தான் மீட்டிங் போட்டார். அந்த அளவுக்கு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. இப்போ உடஞ்சிருச்சு. ஏன்னா உங்களை நம்பி வந்தேன், அடுத்து நீங்கள் துணிச்சலை வரல அப்படிங்கிறதுல இன்றைக்கி தாவேக்காக நம்புகிறாங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படி இருக்கிற குறிப்பிட்ட அளவு கணிசமாக கோயம்புத்தூர் சைடில் இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு சில வாக்குகள், அதாவது முழுசாக வந்துடும் அப்படின்னு நம்ம பெருமைக்கு பேசிட முடியாது. அதுதான் சொல்ல புள்ளிவரத்தோட சொல்லலாம். இப்போ 100% இஸ்லாமியர் ஓட்டு இருக்குது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்குனாக்கா அதில் 50-60% வரும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வீட்டில் நாள் ஒரு ஃபோன் கால் வருது, அதில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, விஜய் அவர்கள் பிஜேபி தெரியுமா அப்படின்னு. எதுக்குறதே முக்கால்வாசி படத்துலேருந்து எல்லாமே பிஜேபி தான் எதுக்குறாங்க. ஆனால் கொண்டாந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஓட்டு இருந்த இடத்த பேசிய மண்டே கல்வியை ஒரு 10 ஓட்டை குறைச்சிட்டாங்க. இவ்வளவுக்கு அந்த சபையை சார்ந்தவங்க பேசுகிறாங்க. மதமும் அரசியலும் வேற வேற ஃபாதர்களே பேசுகிறாங்க. ஆமாம், பேசுகிறாங்க. காரணம் அவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வாங்கி அவங்க அந்த லைனில் வந்துட்டாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. ஆனால் மாற்றத்தையும் தீர்வையும், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சின்ன வயசுலேருந்து ஒன்றா பிறந்து வளர்ந்தவங்க நாங்கள் 2 பேருமே. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா வந்துச்சு. நான் நேத்திக்கிழமை முத்துமாரியம்மன் கோயில் வச்சு பிறந்தவன் தான். அதனால் ஒரு 25 வருஷமாக பால் குடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். திருப்பூர் வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு திருவிழாவுக்கு வருஷம் போயிடுவேன். அந்த திருவிழாவுக்கு போயில பார்த்திங்கன்னா என்னை அந்தோனின்னு கூப்பிடாம அவன் ஏஎம்ஆர்னு ஷார்ட்டாக கூப்பிட்ருக்கான். நான் வீடியோலாம் பேசுகிறத பார்த்துட்டு எனக்கு காதில் வாங்கல வந்துட்டேன். அப்போ தான் அவனை கேட்குறேன், இல்லைடா அந்தோனின்னு கூப்பிட்டா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களோ,
இன்றைக்கி 5 வருஷமாக திமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு. ஜாதி மதம் இனத்தெல்லாம் நாங்கள் உடைச்சிட்டோம், இங்கே ஜாதி பாகுபாடே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி என்னுடைய நண்பனுக்கு அந்த உள்ளத்தில் தோன்றி இருக்கு. அதுக்கு பிஜேபி ஒரு காரணமாக இருந்தால் அதுக்கு அடித்தளம் போட்டது திமுக தானே. தமிழக அதிமுக உள்ளே கொண்டாந்தாலுமே, ஜெயலலிதா அவர்கள் கொண்டாந்தாலுமே வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ள கொண்டு போய் எச் ராஜா அவங்களை ஜெயிக்க வச்சது திமுக தான். அப்போ இவங்க அந்த கட்டமைப்பை அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே வெளியில் சொல்லிக்கலாம், சமூக நீதி எல்லாமே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அவங்கள தொட்டு பேசுகிறது கூட அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. அந்த மக்களுடைய உணர்வு தான் இன்றைக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயனை வந்துடுவார், எப்படியோ ஒரு மாற்றம் வந்துடும், தீர்வு வந்துடும். நாமும் இந்த அரசியலை கற்றுக்கிட்டோம். இந்த 2 வருஷமாக இன்றைக்கி வீட்டில் இருக்க சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசான பாட்டியிலேருந்து டிவி சீரியலில் அடிமையாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நியூஸை ஒவ்வொரு நாள் காலையிலையும் என்னுடைய வீட்டில் நான் வெளியில் பார்த்து சொல்கிறதோட என்னுடைய குடும்பத்தில் நடந்த பார்த்து தான் நான் முக்கால்வாசி கெஸ் பண்ணுறேன். தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி என் குடும்பத்தில் இன்றைக்கி எந்திரிச்சா சீரியல் பார்க்குறது இல்லை, சாயந்தரம் சீரியல் பார்க்குறது இல்லை. இன்றைக்கி என்ன நியூஸ் நடந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதைத்தான் விஜயண்ணன் கூட சொல்லையில் சொன்னார். இன்றைக்கி இங்கே பட்ஜெட் என்ன போட்டோமோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் என்னென்ன நடக்கிறதுங்கிற உங்களுக்கு டிஸ்பிளே மூலமாக டெய்லி அப்டேட்டு நீங்களே நேரடியாக பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செஞ்சதில்லை, அதை அவர் செய்கிறோம்னு இருக்கார். மக்கள்கிட்ட அரசியல் இப்படி ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை தொகுதி நீங்கள் கைப்பற்றுங்க? இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்குது. ஏன்னா நான் வெளியில் போய் சொல்கிறதோட அது நம்மளுக்கு தெரிஞ்சு திருப்பூரில் 8 தொகுதி இருக்குது. இந்த 8 தொகுதியில் குறைஞ்சது ஒரு 6 தொகுதிக்கிட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6 தொகுதிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு காத்திருக்கோம். ஏன்னா மக்களுடைய அந்த வாக்குங்கிறது அந்த மிஷினுக்கிட்ட போய் நிற்கையில் தெரியும். ஆனால் நம்ம செவி வெளியில் கேட்டது பூரா எல்லாருமே சொன்ன வார்த்தை, விசிலுக்கு போட்டோம், விஜயண்ணனுக்கு போட்டோம், ஒரு வெற்றி கிடைக்கும், நாங்கள் வெற்றி தமிழ்நாடை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஒருத்தர் பார்க்கலாம் 4ஆம் தேதி அந்த மாதிரி ரிசல்ட் வருவாங்க. மற்றொரு போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.